அனைவருக்கும் வணக்கம். இந்த சனிக்கிழமை வாராந்திர நிகழ்வில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த பாட்டாளி படிப்பு வட்டத்திற்கும் புக் ரிவ்யூ குழுவிற்கும் என்னுடைய நன்றியுடன் என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். இன்று நாம் பேசப்போகும் உரை ஒரு உரையை பற்றியது. ஒரு சிறுமி, ஒரு 15 வயது சிறுமி, ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர், மக்களிடம் சென்று அவர்களை சேர்த்து அரசை செயல்பட வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை ஆரம்பித்து இயக்கம் நடத்த ஆரம்பித்த ஒரு பெண்ணின் 5 உரைகளை கொண்டது. நம் வீடு பற்றி எரிகிறது நூலின் தலைப்பு. இதை எழுதியவர் கிரெட்டா துன்பர்க் என்ற ஸ்வீடன் நாட்டு சிறுமி. அவர் ஒரு சூழலியல் போராளி. மாணவ பருவத்திலேயே நம் புவி சார்ந்த காலநிலைகளுக்கு, காலநிலை மாற்றத்துக்கு எந்த அரசாங்கமும் செவி சாய்க்காத சூழ்நிலையில் தன்னுடைய ஸ்வீடன் நாடு என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் சொல்ல வேண்டும் என நினைத்து ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தவர். அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகத்துடன் நாம் நூலுக்குள் செல்லலாம். கிரெட்டா துன்பர்க் இவர் 2003 பிறந்தார். 2018 அவருடைய 15 வயதில் ஸ்வீடன் ஒரு எலெக்ஷன் பூம்ல இருக்கு. இப்ப நாம இருக்கிற மாதிரி அங்க எலெக்ஷன் வரப்போகுது. அந்த சமயத்துல ஆகஸ்ட் 20 அந்த பாராளுமன்றத்திற்கு முன்னால் இவர் ஒரு பதாகை ஏந்தி நிற்கிறார். அந்த பதாகையில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், பள்ளி வேலை நிறுத்தம், காலநிலை காக்க அப்படிங்கிற ஒரு பதாகையோடு அந்த பார்லிமெண்ட் பில்டிங் முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் சப்போர்ட் பண்றாங்க. எதற்கு என்று பேச்சு அப்போதுதான் கிளம்புகிறது. அந்த பெண் அதன் பின்பு பேச ஆரம்பிக்கின்றார். அவருடைய கருத்துகள் மக்களை உசுப்பி விடுகின்றன. எல்லா ஸ்கூல்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் இவரோட போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இதன் பின்பு அந்த பெண் ஃப்ரைடே ஃபார் ஃபியூச்சர் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கின்றார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பள்ளி மாணவர்கள் பள்ளியை விட்டு வெளியே போராட வேண்டும். எதற்காக? காலநிலை மாற்றத்தை, அதற்குரிய தடுப்பு நடவடிக்கைகளை எந்த அரசும், குறிப்பாக ஸ்வீடிஷ் அரசு எடுக்காமல் இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு அதற்காக ஒரு இயக்கம் நடத்துவதற்காக ஃப்ரைடே ஃபேர் ஃபியூச்சர் என்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போராடுவது என்று முடிவு செய்கிறார்கள். இந்த பெண்ணின் பேச்சு உலக அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. 5 இடங்களில், கிட்டத்தட்ட ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாநாடு போலந்தில் நடக்கிறது, அங்கு அழைக்கப்படுகிறார். உலக பொருளாதார மன்றத்தின் ஆண்டு விழா கூட்டம் தாவோஸில் நடக்கிறது, அங்கு கூப்பிட்டு இந்த பொண்ணை பேச சொல்றாங்க. ஐநா சபையில் இந்த பெண்ணிற்கு பேச வாய்ப்பு கிடைக்கிறது, அழைப்பு வருகிறது. பிரிட்டன் பாராளுமன்றத்திலே இந்த பெண் சென்று பேசுகிறார். ஐரோப்பிய யூனியன் அந்த பாராளுமன்றத்திலும் அந்த பெண்ணிற்கு பேச வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. ஸோ இப்படி உலகம் முழுவதும் அந்த பெண்ணின் குரல் கேட்கிறது. 2019 இவர் போராட்டம் கையில் எடுத்த 3 மாதங்கள் கழித்து 2019 அவருக்கு நோபல் பரிசுக்கான லிஸ்டில் அவர் பேர் சேர்க்கப்படுகிறது. அப்ப இந்த அளவு அந்த பொண்ணு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். அந்த பொண்ணோட அம்மா ஒரு பாடகர், அப்பா ஒரு எழுத்தாளர், நடிகர். இந்த பொண்ணு ஆட்டிசத்தால பாதிக்கப்பட்டது சின்ன வயசுல. அது போல ஸோ
அவங்களுக்கு வந்து ஆஸ்பர்கர் டிசீஸ்னு ஒன்று இருக்கு, குறைபாடு. ஆஸ்பர்கர் டிசீஸ்னு ஒரு குறைபாடு இருக்கு. அதுல என்ன ப்ராப்ளம்னா, எந்த சமயத்துல பேசணும்னு நினைக்கிறோமோ அப்ப பேச்சு வராதாம். தேவையான சமயங்களில் எப்ப நினைக்கிறோமோ அப்ப வராது. ஆனா அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியான சமயத்தில் அதை பேசுவார்கள் என்று அந்த நோயை பத்தி அந்த பொண்ணு சொல்றாங்க ஒரு இடத்துல. ஸோ இப்படிப்பட்ட அந்த பெண் உலகளவில் 5 இடங்களில் தான் பேசிய பேச்சுகளை ஒரு புக்காக வெளியிட வேண்டும் என்று வெளியிடுகிறார் 2019. அதை நம்ம வந்து அருண் பிரசாத் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சமீபத்தில் இந்த கனலி அப்படின்னு ஒரு புக்கு இணைய நூல் ஒன்று வந்துட்டு இருக்கு. அதுல கடைசியா வந்ததை விட காலநிலை மாற்றம் பற்றிய புக் ஒன்று தான். அந்த புக்கோட இணைய எடிட்டர் வந்து அருண் பிரசாத். அவரு தான் இந்த உரையை வந்து தமிழ் படுத்தி இருக்காரு. 5 உரைகள். 5 உரைகள் நீங்க எப்படி இருக்குன்னா அந்த 1 2 3 4 5 பார்த்தா அது வித்தியாசமா வருது. நாம வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் பிரகாரம் அதை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற வந்து போலந்து அதுல ஐக்கிய நாடு காலநிலை கூட்டத்துல அந்த பொண்ணு பேசுறது. அடுத்தது 5வது வந்து ஒரு ஃபேஸ்புக்ல தான் பேசினதை என்ட்ரி போடுறது. 3வது செப்டம்பர் 20ஆம் தேதி அந்த குளோபல் ஸ்ட்ரைக்குக்காக ஸ்டாக்ஹோம்ல ஒரு ஊர்வலம் நடக்குது ஸ்வீடன்ல. அங்க வந்து எல்லா பள்ளி மாணவிகளும் ஊர்வலம் போறாங்க. அந்த ஊர்வலத்துல கிரெட்டா துன்பர்க் பேசிய தொகுப்பு வந்து 3வது உரையாக இருக்கு. 4வது உரை கிளாஸ், அதான் கடைசியா பேசினது. அது வந்து UN கவுன்சில்ல நியூயார்க்ல பேசினது. அதுக்கு முன்னாடி நியூயார்க்ல இன்னொரு கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு மாநாட்டிலையும் அந்த பொண்ணு போய் பேசுறாங்க. ஸோ இவங்களோட வாழ்க்கையே எப்படி இருக்குன்னா, காலநிலை மாற்றத்துக்கு ஏற்காத எந்த வேலையும் செய்யக்கூடாது. இந்த கிளைமேட் சேஞ்சு சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ளைட்ல போகக்கூடாதுங்கிறாங்க. ஃப்ளைட்ல போனாலே அந்த கார்பன் எமிஷன் அதிகமாகுது. ஸோ ஃப்ளைட்ல போகக்கூடாது. அப்போ கிரெட்டா என்ன பண்றாங்கன்னா, அந்த போலந்துக்கு போறப்போ ட்ரெயின்ல தான் போறாங்க. அதே போல UN கவுன்சில்ல பேசுறதுக்கு வாஷிங்டன் போறப்போ ஒரு 15 நாட்களுக்கு முன்னாலேயே கிளம்பி ஒரு ஃபாஸ்டாக போகக்கூடிய ஒரு படகில் அவர் தந்தையுடன் இன்னொருத்தருடன் சேர்ந்து 3 பேர் ஒரு படகுல போய் 15 நாள் கடலில் டிராவல் பண்ணி அட்லாண்டிக் ஓஷனை தாண்டி வாஷிங்டன் போய் சேர்றாங்க. ஷீ நெவர் யூசஸ் ஃப்ளைட். அப்பா அம்மாவும் இவங்களுக்காக, இந்த பொண்ணுக்காக எந்த விதமான அந்த ஆக்டிவிட்டிஸ்லையும் ஈடுபடுறதில்ல. அசைவம் சாப்பிட்றதில்ல, சைவம் தான் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஃப்ளைட்ல போறதில்ல. இந்த மாதிரி விஷயமெல்லாம் அந்த பொண்ணுக்காக பண்றாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து நாம வந்து இப்போ அந்த 5 உரைக்கு போறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு என்னென்ன அந்த உரையில வருது, நம்ம என்ன தெரிஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறத பத்தி நான் முதல்ல சொல்லிடுறேன். புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்றாங்க, காலநிலை மாற்றம். இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட சேமா தான் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. புவி வெப்பமயமாதல் அப்படின்னா ஒரு சராசரி டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா பூமியில, ஒரு இடத்துல ரொம்ப அதிகமா டெம்பரேச்சர் இருக்கும், அந்த ஆர்டிக் பிளேசஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ இந்த டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் நம்ம பூமிக்கு மேல எவ்வளவு டெம்பரேச்சர் ஆவரேஜா இருக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சூரியன் கிட்ட இருந்து நமக்கு வந்து வெப்ப கதிர்கள் வருது, பூமியில ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பியும் போறப்போ எல்லா ரேஸும் மேல போயிடுச்சுன்னா நமக்கு பூமியில வெப்பமே இருக்காது. அப்போ எல்லாம் போகக்கூடாது, அளவா இருக்கணும். அளவா இருக்கிறதுக்காக சில வாயுக்கள், இந்த பசுமை குடில் வாயுக்கள்னு சொல்றோம், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம் நாம. அது பத்தி இந்த உரையில வரும். இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், அப்புறம் கார்பன் குளோராஃப்ளோரைடு அப்படின்னு ஒரு வாயு. இந்த 4-5 வாயுக்கள் வந்து பூமியோட பகுதியில மேல இருக்கு. இது ரிஃப்ளெக்ட் ஆகிற எல்லா வெப்பத்தையும் வெளியே விடுறதில்ல, அளவா விடுது. இந்த வெப்பம் வந்து கரெக்டா இருக்கிறதுனால தான் நம்ம பூமியில வந்து எல்லா விதமான விளைச்சல்கள்,
எல்லாமே கரெக்டா ஒரு சிங்க்ரனைஸ் ஆகி நடந்துட்டு இருக்கு. பட் இந்த கிளைமேட் சேஞ்சால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பரவல்கள் ரொம்ப அதிகமா அஃபெக்ட் ஆகுது. நீங்க நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சமீப காலமா டெல்லியில நடக்கிற பார்த்துருப்பீங்க, புகை மண்டலமா இருக்கும் எங்க பார்த்தாலும். கெஜ்ரிவால் வந்து 5 நாள் ஒரு கார் யூஸ் பண்ணீங்கன்னா 5 நாள் இன்னொரு கார்ல போங்க அப்படின்லாம் ஒரு கம்மி பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சால வருது. சுனாமி வந்துச்சு நமக்கு, திருச்செந்தூர்ல கடல் உள்வாங்கிச்சு, கடலோட அளவு வந்து ரைஸ் ஆகுது இதனால அப்படிங்கிறாங்க. கடலுக்குள்ள இருக்கிற அந்த கொரோல், அந்த பாசின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து அழிஞ்சு போகுதுங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அழிஞ்சு போனா கடல் உயிரினங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே சைக்ளோ ஸ்டைல் ஆகிறப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு அஃபெக்ட் ஆயிட்டே. ஒரு 100 ppm அப்படின்னு ஒரு அளவு சொல்றாங்க. அதுல வந்து ஒரு 5000 இருந்து 10,000 வருஷத்துக்கு அந்த 100 ppmங்கிறது கம்மி ஆறது. பிகாஸ் ஆஃப் திஸ் கிளைமேட் சேஞ்ச் 120 வருஷத்துக்குள்ளேயே அந்த அளவை நம்ம ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், கார்பன் டேட்டிங், கார்பன் பட்ஜெட்டுங்கிறாங்க. இப்ப பூமிக்கு மேல இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே போறது, கரியமிலவாயு வெளியேற்றம், அது வந்து ஒரு பர்டிகுலர் அளவு தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது எங்க முடிவு பண்ண என்னங்கிறத பார்க்கலாம். அது வந்து அதிகமா போச்சுன்னா, அந்த லெவல் தாண்டிடுச்சுன்னா, எல்லா கார்பனுமே பூமியை விட்டு வெளியேறிடுச்சுன்னா திரும்பியும் பூமியில எல்லா விதமான ப்ராப்ளமும் வரும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இதோட பேஸ், இந்த கிரெட்டா பேசுறதோட பேஸ் வந்து ஒரு 3 தான். இந்த பாரிஸ் உடன்படிக்கை அப்படின்னு ஒண்ணு நடக்குது. அந்த பாரிஸ் உடன்படிக்கையில அந்த IPCC, இன்டர்நேஷனல் ப்ரொடெக்ஷன் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற அமைப்பு வந்து சில விதிகளை ஏற்படுத்துறாங்க. அந்த விதிகள் வந்து கார்பனோட ரேஷியோ வந்து லெஸ் தென் 2 செல்சியஸ் தான் இருக்கணும், ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் தி எர்த். அது 1.5 இருந்தா ரொம்ப ப்ரிஃபரபிள். இதை நோக்கி எல்லா நாடுகளும் போகணும். முக்கியமா பணக்கார நாடுகள், ரிச் கண்ட்ரிஸ் போகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. 199 கண்ட்ரிஸ் அங்க வந்து அந்த மீட்டிங் வந்து நாங்க 2050க்குள்ள இந்த ரேஞ்சை கொண்டு போவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. 2015 மாநாடு நடக்குது, 2018 கிரெட்டா பேசுறாங்க, 2016 இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆன ஒரு 15-16 மாதங்கள்ல எதுவுமே நடக்கல. பாரிஸ் உடன்படிக்கையா இருக்கே தவிர எந்த நாடும் அதை சரி செய்வதற்கான எந்த முயற்சியிலையும் இறங்கல. அதனாலதான் அந்த பொண்ணுக்கு கோபம் வருது. ஸ்வீடன்ல ரொம்ப பணக்கார நாடு, தன்னுடைய நாடு ஒண்ணும் பண்ணல அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்குது. அவங்க பேசுறப்ப ஒரு வரையில சொல்றாங்க, நைஜீரியா, இந்தியாலாம் ரொம்ப டெவலப்பிங் கண்ட்ரிஸ், அவங்க பண்ணலன்னா கூட அதுல அர்த்தம் இருக்கு. ஆனா நாம டெவலப்டு கண்ட்ரி, நாமளே அதை பத்தி ஒண்ணுமே ஸ்டெப் எடுக்காம இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறாங்க. ஸோ இந்த கார்பன் எமிஷன், அந்த பசுமை குடில் விளைவு, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், இதெல்லாம் வந்து பூமியை பாதிக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நாம வந்து இந்த உரைக்குள்ள நாம போக வேண்டியது. இந்த உரை வந்து 5 இடத்துல நடந்த உரைய அந்த பொண்ணு பேசுறாங்க. காலநிலை மாற்றத்துல என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். வெப்ப அலைகள் வரும், தணிப்பில் தவறும் புயல்கள் வரும். நாம பார்த்திருக்கோம், ஒரு புயல் இவ்வளவு வரும்னு நினைப்போம், அதை விட அதிகமா புயல் வந்து, சமீபத்துல வந்த அந்த தானே புயல், இப்ப வந்த புயல், அதெல்லாம் நம்ம எஃபெக்ட் எதிர்பார்க்காத அளவுக்கு வருது. போன வருஷம் கேரளால வந்த இந்த மலைச்சரிவுகள், இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ். பட் இப்படித்தான் நடக்குங்கிறது வேர்ல்டு லெவல்ல பேசுனதுதான். ஆனா நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமா வருது. பருவநிலை அமைப்பு மாற்றம், வேளாண்மையில் வீழ்ச்சி, உணவு பாதுகாப்புக்கான நடவடிக்கைகள் குறைதல், நான் முதல்ல சொன்னாப்புல கடல் மட்ட உயர்வு, கடல் நீர் உட்புகுதல், இடப்பெயர்வுகள், இதெல்லாம் வந்து நடக்கும். அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நமக்கு தெரியுது. அவங்க ஆன்டிசிபேட் பண்ணது கரெக்ட். ஆனா இதற்கான தடுப்பு நடவடிக்கைகள்ல எந்த அரசும் ஈடுபடல அப்படிங்கிறதும் கரெக்ட். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அந்த பாரிஸ் ஒப்பந்தத்துக்கு அப்புறம்
எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. நீ 2050 நீ கம்மி பண்ணா என்ன பண்ணணும்னு யோசிச்சிருக்காங்க. அதுல 190 கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம், நீர்மின் நிலையங்கள், அணுமின் நிலையம், இயற்கை எரிவாயு, இதை அதிகமா யூஸ் பண்ணணும். நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எரிபொருள்களை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு வருஷத்துக்கு 10,000 கோடி பேரல்கள் பெட்ரோலியம் வெளியே போகுதுங்கிறாங்க. இப்ப இது ரொம்ப ஆபத்தானது. நிலக்கரியை யூஸ் பண்ணக்கூடாது. பூமியிலிருந்து என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் நாம் எடுத்துட்டோம்னா அந்த இம்பேலன்ஸ் பூமிக்கு வந்துடுது. அதன் விளைவாக காடுகள் பாதிக்கப்படுது. 6வது தொகுப்பு சீரழிவுன்னு ஒண்ணு சொல்றாங்க. அதுல என்ன ஸ்பீசிஸ், கடல்வாழ் உயிரினங்கள், இயற்கை தாவரங்கள், காடுகள், இதுல இருக்கிற மம்மல்ஸ் இதெல்லாம் கம்மியாயிட்டே வருது. ஸோ இயற்கையில் மனுஷன் கையை விட்டு இருக்கிற எல்லாமே அதுகளுக்கு நாம யூஸ் பண்றதுனால, தப்பா யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. ஒரு 177 கைண்ட் ஆஃப் மம்மல்ஸ் உலகத்துல இருக்குன்னு சொன்னா அந்த மம்மல்ஸ்ல 80% மம்மல்ஸ் காணாம போயிடுச்சு, அழிவடைஞ்சு நலிவடைஞ்சு போயிடுச்சு, இல்ல எக்ஸிஸ்டன்ஸே இல்லாம போயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளவு மோசமா நடக்குதுங்கிறப்போ இதை தடுக்க வேண்டிய அரசுகள் என்ன செய்கின்றன அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம் வாழ்க்கை உங்கள் கையில் அப்படின்ட்டு அந்த ஸ்டாக்ஹோம் மார்ச்ல தான் அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் அதை பத்தி பேசுறாங்க. இதை பத்தி நான் ஏன் வந்தேன், எந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு பேசுறாங்க. அதுல இந்த நான் சொன்ன விளைவுகள் பத்தி எல்லாம் அந்த பொண்ணு ஜனங்கள்கிட்ட கேள்வி கேட்குது. என்ன கேட்கறாங்க அப்படின்னா, பாரிஸ் ஒப்பந்தத்து பிரகாரம் 3 வருஷத்துல அந்த பசுமை வாயுவை கட்டுப்படுத்துறோம்னு சொன்னீங்க. ஆனா 14 மாசம் ஆயும் இன்னும் அதை பத்தி ஒண்ணுமே கட்டுப்படுத்தல. பாரிஸ் ஒப்பந்தப்படி 5% மட்டும் தான் நம்ம ரீச் ஆக முடியும். 2 டிகிரிக்கு மேல போச்சுன்னா புவி வெப்பமயமாதல், என்னென்ன விளைவுகள் ஏற்படும், இவற்றை பற்றி மக்களுக்கு தெரிந்திருந்தால் நான் ஏன் பள்ளி வேலை நிறுத்தம் பண்ண போறேன்? ஜனங்களுக்கு இதை பத்தி நீங்க தெரியல, ஜனங்களுக்கு கொண்டு போகல, நீங்க இவ்வளவு குறைவா நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா ஜனங்க எங்க கூட வந்துருவாங்க. அதனாலதான் உங்களுக்கு நேரடியா பேச வந்தேன். ஸ்வீடன்ல இயற்கை வளங்கள் அழிஞ்சு கொண்டே வருது. எதிர்கால சந்ததியினரின் வளங்களை நாமளே அழிச்சிட்டு இருக்கோம். எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் சொல்றது சயின்ஸ், நான் அறிவியலை சொல்றேன். அறிவியல் அறிஞர்கள் இந்த மாதிரி நடக்கும்னு கண்டுபிடிச்சு அந்த மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்குங்க, ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுங்கன்னு சயின்ஸ் சொல்றத நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன், ஜனங்களுக்கு சொல்றேன். ஜனங்கள்கிட்ட கொண்டு போனாதான் ஜனங்க என் கூட வருவாங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஸ்வீடன்ல ஒரு காலத்துல அந்த காட்டுல மரங்கள்லாம் எரிஞ்சிச்சு. அப்ப மீடியாக்கள் இது நம்ம காலத்தின் முக்கியமான கேள்வி, இது ஏன் எரியுது அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அந்த பத்திரிகைகள் கூட காலநிலை மாற்றங்கள் பத்தி எழுதுறதில்லை. அதை சரியான இம்பார்ட்டன்ஸ் மேகசின்ஸ்ல வர்றதில்லை. நீங்க ஒரு நெருக்கடியை நீங்கள் நெருக்கடியாக கையாள்வதில்லை. சூழலியல் மாற்றம், காலநிலை மாற்றம் தவிர பாக்கி எல்லாமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் தர்றீங்க. ஏன் இதை இம்பார்ட்டன்ஸ் தரதில்லை அப்படின்னா, இதுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஏதாவது எடுத்தா அது இதை காக்கிறத விட அதிகமா நமக்கு பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிறீங்க. பத்திரிகைகள் சில பாசாங்கு செய்கின்றன. இத பத்தி நான் ஏதாவது பேசினா மனநிலை சரியிதா இல்லாதவள், என்ன பயங்கரவாதி இப்படின்னு என் மேல அவதூறுகள் போடுறீங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே அல்லது தெரியாம நீங்க மௌனமா இருக்கீங்க. இந்த மௌனம் ரொம்ப ஆபத்தானது. எங்களை நினைச்சு பாருங்க, என்னுடைய சந்ததியினே நினைச்சு பாருங்க, அடுத்த ஜெனரேஷன் நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது காலநிலை மாற்றத்துக்கு நீங்க ஒரு திட்டம் கொடுங்கள். எங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்களோட உரை.
ஸ்டார்டிங் உரை வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, பிரச்சனைகள் இப்படி இருக்கு, நான் மக்கள்கிட்ட கொண்டு போறேன், அரசு இதை கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த 18 செப்டம்பர் 8ஆம் தேதி சொல்றாங்க. இது வந்து 3வது கட்டுரையா இந்த புக்ல. 3வது கட்டுரைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கட்டுரை உலகை காக்க விதியை மாற்றுங்கள் அப்படிங்கிற கட்டுரைக்கு நாம வரோம். உலகை காக்க விதியை மாற்றுங்கள் அப்படின்னா தன்னோட 8வது வயசுல இந்த காலநிலை மாற்றத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதா டிரெக்டா சொல்றாங்க. புவி வெப்பமயமாதலை பத்தி 8வது வயசுலயே தனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த கார்பன் எமிஷன் அப்படிங்கிற கரியமில வாயு வெளியேற்றம் நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது நான் உணர ஆரம்பிச்சிட்டேன். ஆனா என்ன ஆகுதுன்னா, என்ன ஆச்சு அப்படின்னா, நான் தெரிஞ்சுக்கிட்டே தவிர எந்தவித தொலைக்காட்சிகளும் இதை பத்தி பேசவே இல்லை. வானொலி, செய்தித்தாள்கள் எதுலையுமே இதை பற்றி யாருமே பேசல. ஒரு நெருக்கடி போல உணரணும். ஒரு போர் நடக்குது, ஒரு 2 நாட்டுக்கு நடுவுல பிரச்சனைகள் வருதுன்னா அதை எப்படி மீடியா கொண்டு போறாங்க, எவ்வளவு அதை பத்தி எழுதுறாங்க, எவ்வளவு அதை பத்தி விவாதங்கள் நடக்குது. அது போல இந்த கிளைமேட் சேஞ்சை பத்தி ஒரு விவாதங்கள் நாடளவில் நடத்தப்பட வேண்டும். ஆனா எதுவுமே அது நடக்கவே இல்லை. நாம அந்த பாரிஸ் உடன்படிக்கை பிரகாரம் அந்த புவி வெப்பமயமாதல் 2 டிகிரி செல்சியஸ் அல்லது கம்மியா 1.5 டிகிரி செல்சியஸா இருக்கணும்னா ஸ்வீடன் நாட்டோட கார்பன் எமிஷன் 15% குறைக்கப்பட வேண்டும். ஒரு நாட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா ஸ்வீடன்ல எந்த விதமான முயற்சிகளும் எடுக்கப்படல. அந்த 6th ஜெனரேஷன் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், 6வது தொகுப்பு. அதுல வந்து ஸ்பீசிஸ் நிறைய நான் சொன்னாப்புல போயிட்டு இருக்கு. அதை பத்தி வந்து டெய்லி 200 வகையான உயிரினங்கள் அழிகின்றன. அதை பத்தி யாரும் ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க. பணக்கார நாடுகள் கூட இதை பத்தி பேசாம இருக்காங்க. இது போல நாம பேசாம ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறப்ப இந்தியா, நைஜீரியாவை நாம எப்படி சொல்ல முடியும்? அங்க அதிகமாயிட்டு இருக்கு, ஆனா நாம சரி பண்ணாதான் அங்க சரி பண்ண முடியும். இந்த அவங்களோட அந்த பயத்தை சொல்றாங்க. நான் வந்து 2103ல 100 வயசு வாழ்றேன்னு வச்சுக்கலாம். 100 வயசு வாழ்றப்போ 100 வயசு ஆகுது எனக்கு. ஆனா 2050 வரைக்குமே நான் இருப்பேனா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் எப்படி இருப்பேன்? சரி, 2050 வரைக்கும் இருந்துடுறேன். 2075ல இருந்தேன், 78ல எனக்கு 75 வயசு ஆகுது. அந்த மாதிரி 75 வயசு ஆறப்போ என்னுடைய அடுத்த ஜெனரேஷன், என்னுடைய பேரன் பேத்திகள் என்கிட்ட வந்து கேட்பாங்க, இவ்வளவு மோசமா இருக்கு, 2018ல நீங்க ஒரு மீட்டிங் போட்டீங்களே, காலநிலை மாற்றம் பற்றி அவ்வளவு பேசுனீங்களே யூஎன் கவுன்சில்ல, ஏன் இன்னும் அப்படியே இருக்கு அப்படின்னு கேட்டா நான் எங்க போய் முகத்தை வச்சுப்பேன்? எங்க போய் நான் பேசுவேன்? அந்த ஜெனரேஷனுக்கு நான் என்ன பதில சொல்ல முடியும்? என்ன இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது உங்களோட வேலை இல்லையா? உங்களோட கடமை இல்லையா? என்னை இப்படி நீங்க யோசிக்க வைப்பீங்க? அது ஒரு மன அழுத்தம் எனக்கு தர்றது இல்லையா அப்படின்னு எனக்கு கோபம் வருது. அதான் எனக்கு முக்கியமா தோணுது. எதிர்காலம் இல்லை, காப்பதற்கும் யாரும் இல்லை. தலை சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் நம் அரசியல்வாதிகளை உறுத்தாத போது, தலை சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் நம் அரசியல்வாதிகளை உறுத்தாத போது நான் பள்ளி சென்று அதே தரவுகளை படிப்பது எதற்கு என்று நினைத்தேன். எங்க வர்றாங்க பாருங்க. என்ன படிச்சோமோ அந்த படிச்சத ஒரு சயின்ஸ் சொல்லத, படித்தவர்கள் அறிவியலாளர்கள் சொல்வதை அரசியல்வாதிகள் கேட்காமல் இருக்கிறப்போ மீண்டும் மீண்டும் அதே தரவுகளை நான் படிக்கிறதுல எனக்கு என்ன யூஸ் இருக்கு? நான் படிச்சு என்ன பண்ண போறேன்? அதனால நான் வந்து இந்த போராட்டத்துக்கு பள்ளிகளை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நான் இந்த போராட்டத்தை கையில் எடுத்தேன் அப்படின்னு சொல்றேன். சரி, அடுத்து இந்த சின்ன நாட்டுல ஒரு ஸ்வீடன்ல நீ போராடுறையே, இதை வச்சுட்டு உன்னால என்ன பண்ண முடியும்? இந்த பாராளுமன்றத்துக்கு முன்னாடி வந்து நீ வந்து பேசினா சரியா போயிடுமா? உன்னோட ஸ்கூல் வேலை போகாதா? உனக்கு படிக்கிறது தானே வேலை அப்படின்னு என்ன கேட்கறாங்க.
ஆனா நான் என்ன சொல்றேன், நான் இப்ப பேசுறது மீடியா மூலமா உலகம் ஃபுல்லா பரவும். அங்க இருக்கிற எல்லா மக்களும் என்னுடைய பேச்சுகளை கேட்டு உந்துதல் அடைவார்கள். அப்ப நான் வந்து உலகம் ஃபுல்லா தெரிய ஆரம்பிப்பேன். அப்படிதான் தெரிய ஆரம்பிச்சது. அப்படிதான் வந்து யுஎன் கவுன்சில் வரைக்கும் அந்த பொண்ணை கூப்பிட்டாங்க. அப்போ ஜனங்க வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தன்னோட கவர்மெண்ட் என்ன பண்ணல, ஏன் பண்ணிச்சு அப்படிங்கிறத பேச ஆரம்பிப்பாங்க. எனக்கு அதுதான் மெயின். 30 வருஷமா நாம பேசிட்டு இருக்கோம். என்ன பேசுறோம்? சோலார் தகடுகளை யூஸ் பண்ணுங்க, சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுங்க, விண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணுங்க, சுழற்சி பொருளாதாரத்தை கொண்டு வாங்க. இதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கோமே தவிர இது எதுவுமே இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ்ல வரவே இல்லை. அப்ப பேசுவதால் என்ன பிரயோஜனம்? நம்ம பேசுறத ஒண்ணுமே செயலாற்றவே இல்லை. 10 கோடி எண்ணெய் பீப்பாய்களை நாள்தோறும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மாற்றுவதற்கு எந்த வழியும் இல்லை. மாற்றப்பட வேண்டும், அனைத்தும் மாற்றப்பட வேண்டும். இன்று தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த உரையை முடிக்கிறாங்க. இது வந்து 2வது உரை. 2018 நவம்பர்ல அந்த ஸ்டாக்ஹோம்ல பேசின உரை. இவங்க பேசின உரையெல்லாம் நீங்க வந்து கிரெட்டா துன்பர்க்னு போட்டு யூடியூப்ல போனீங்கன்னா அந்த பொண்ணு பேசுறதே இருக்கு. சுத்தி மக்கள் நிக்கிறாங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா அந்த பொண்ணு பேசுறாங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, எந்த விதமான அந்த நம்ம மக்கள் பேசுற மாதிரி ஒரு பந்தால இல்லாம சின்ன பொண்ணு ரொம்ப அழகா, ரொம்ப கான்சியஸா, உண்மையாவே தனக்கு ஏன் இப்படி அப்படிங்கிற ஒரு அக்கறையோட அவங்க பேசுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, பிப்ரவரி மாசம் இந்த 2018ல இந்த 2 இன்சிடென்ட் நடந்த பிறகு இந்த பொண்ணோட ஒரு ஸ்வீடிஷ்ல ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் அவரு பேஸ்புக்ல கிரெட்டா துன்பர்கை பத்தி எழுதினார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து உலக அளவுல தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பேஸ்புக் பதிவு அவங்க பிப்ரவரி 19ல போடுறாங்க. அந்த பிப்ரவரி 19 பேஸ்புக் பதிவு வந்து கிட்டத்தட்ட அதுதான் வந்து அவங்களோட என்ன சொல்லுவோம், நம்மளோட நம்மளோட ஆக்ஷனை ஜஸ்டிஃபை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கு தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க கிரெட்டா துன்பர்க், இதை செய்வதற்கு எனக்கு வயது போதாது அப்படிங்கிற தலைப்பு அந்த எஃபி பேஸ்புக்ல அந்த உரையை போடுறாங்க. உரை நிகழ்த்தி இருக்கலாம் அல்லது பதிவு செஞ்சேன் அப்படின்னு போடுறாங்க. இந்த உரை தனியா 5வது உரையா இருக்கு. இது வந்து குரோனாலஜிக்கல் பிரகாரம் 3வது உரை. இந்த உரையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னை பற்றி தவறான வதந்திகள் பரவி வருகின்றன. காலநிலை காக்க பள்ளி வேலை நிறுத்தம் என்பது விசித்திரமா தோணுது அப்படின்னு சொல்றாங்க. பட் இது வந்து நான் எப்படி இதுல வந்தேன், இந்த இயக்கத்துக்குள்ள நான் எப்படி வந்தேன்? 2018ல ஸ்வீடன்ல ஒரு பேப்பர் வந்து ஒரு போட்டியை நடத்துறாங்க. அது வந்து சுற்றுச்சூழல் சம்பந்தமான என்வயர்மெண்டல் ஆக்டிவிட்டிஸை பத்தி ஒரு போட்டி. அந்த போட்டியில நான் கலந்துக்கிறேன். கலந்துட்டு அதுல ஜெயிக்கிறேன். அதுல என்னுடைய கட்டுரைகள் பேசப்படுகின்றன. சூழல் இயக்க அறிஞர்கள் என்ன கான்டாக்ட் பண்றாங்க, உன்னோட பிரசன்டேஷன் நல்லா இருக்கே அப்படின்னு எங்க கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேச ஆரம்பிக்கிறப்பதான் எனக்கு இந்த காலநிலை மாற்றம் பத்திலாம் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அவங்களோட நிறைய தொலைபேசிகளை நான் பேசுறேன். நேர்ல எல்லாம் பேசுறது இல்ல, தொலைபேசியில பேசுறேன். இதே சமயத்துல இன்னொரு இடத்துல வந்து வேறொரு விஷயத்துக்காக ஒரு குழந்தைகள் போராட்டம் நடக்குது. ஸ்கூல்ல அந்த போராட்டம் பண்றாங்க. அது வந்து கிரெட்டாக்கு ஒரு தூண்டுதலா இருக்கு. குழந்தைகள் யாரு அதிகமா இந்த காலநிலை மாற்றம் பாதிக்குமோ அவர்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்தா நல்லதுன்னு நினைச்சேன் நானு. அப்ப பள்ளி வேலை நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை நான் வந்து முன்னெடுத்தேன். இது வந்து என்னோட இஷ்டம் தான், யாரும் சொல்லி எல்லாம் அப்படி எல்லாம் நான் பண்ண கிடையாது. நான் எந்த கூட்டத்திலையும் எங்கேயும் போய் நான் அதை பத்தி எல்லாம் கேட்கல. இது என்னோட இன்ட்யூஷன், என்னுடைய எண்ணம் தான், என்னுடைய பயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, உங்க பேரண்ட்ஸ் ஆதரிச்சாங்களா அப்படின்னா, என் பேரண்ட்ஸ் முதல்ல ஆதரிக்கல. உனக்கு ஏன் ஸ்கூல்ல விட்டு இந்த மாதிரி பண்ற அப்படின்னு கேட்டாங்க. பட்
நான் அவங்க கூட நிறைய பேசினேன், சப்போர்ட் பண்ணாங்க. கடைசியில சப்போர்ட் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீ தனியா பண்றதுன்னா பண்ணு, நீ 4 பேரை கேன்வாஸ் பண்ணி உங்க ஸ்கூல்ல இருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு நீ போய் பண்ணக்கூடாது, நீ தனியா பண்ணு, நாங்க உனக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்றோம் அப்படின்னாங்க. எவ்வளவு ஒரு அருமையான பேரண்ட்ஸ் பாருங்க. அவங்களுடைய பழக்க வழக்கங்களை மாத்திக்கிறாங்க, இவ சொல்றதை கேட்டு பிளேன்ல போறதை நிறுத்துறாங்க, அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாதுங்கிறது அந்த பொண்ணு சாப்பிடாம இருக்காங்க. எல்லாமே அந்த பொண்ணுக்காக பேரண்ட்ஸ் தயாராகிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆகஸ்ட் 20 என்னுடைய இயக்கத்தை தொடங்கினேன். குறிப்புகள் விநியோகித்தேன், நோட்ஸ் கொடுத்தேன், எல்லாத்துக்கும் நோட்டீஸ் கொடுத்தேன், சோசியல் மீடியாவில் பகிர்ந்தேன். நான் பகிர்ந்த விஷயங்கள் வைரலானது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வதந்திகள் வர ஆரம்பிச்சது. கிரெட்டா வேற இயக்கங்கள் இருந்து பணம் வாங்கிட்டு பண்றாங்க அப்படின்னு வதந்திகள் வந்துச்சு. நான் சுதந்திரமானவளாக என்னை பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன், எந்த அமைப்பிலும் நான் இல்லை என்று உறுதி கூறுகிறேன். பள்ளியின் அனுமதியுடன் பயணிக்கிறேன், அண்டர்லைன் த வேர்ட், பள்ளியின் அனுமதியுடன் பயணிக்கிறேன். ஸ்கூல்லையே இவங்க பண்றது நியாயம் நினைச்சிட்டு யூ கோ ஃபார் யுவர் டார்கெட் அச்சீவ்மெண்ட் அனுப்புறாங்க ஸ்கூல்ல. நாமெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா இந்தியாவில் இந்த மாதிரி எல்லாம்? சுதந்திரமாக என்னை அனுமதித்தார்கள். என்னுடைய செலவுகளை பெற்றோர் பார்த்து கொண்டார்கள். என் உரைகளை நானே எழுதுகிறேன், யாரும் எனக்கு ஹெல்ப் பண்றதில்ல. சந்தேகங்கள் வந்துச்சுன்னா அறிஞர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், கேட்டுட்டு கரெக்டா தான் எழுதினேன். தப்பான எதையுமே நான் தரவுகளை தருவதில்லை. என்னோட நோயை ஒரு பெருசா சொல்றாங்க. அந்த அஸ்பெர்ஜர் ஒரு நோய் கிடையாது, அது ஒரு மனநிலை. நான் நல்லா தான் இருக்கேன், பெரிய மனுஷி போல பேசுறா அப்படின்னு சொல்றாங்க. செயல்படுகிறேன்னு முத்திரை குத்துறாங்க. நான் எல்லாத்தையும் ரொம்ப ஜெனரலைஸ் பண்ணிடுறேன், எதையுமே பயமுறுத்துற மாதிரி சொல்றேன் அப்படிங்கிறாங்க. இல்ல, பிரச்சனை சிக்கலானது தானே, தீர்ப்பதற்கு நம்மிடம் உள்ள எல்லாவற்றையும் நான் எடுத்து செல்ல வேண்டும் இல்லையா? என்ன தீர்வு? பசுங்குடில் வாயு வெளியேற்றம் நிறுத்தப்படணும், அதான் மெயின். அதை நிறுத்துறதுக்கு அந்த நாடுகள் ஆல்ரெடி போட்ட அக்ரிமெண்ட்டை நீங்க செயல்படுத்தும், அவ்வளவுதான் நான் கேட்கிறேன், வேற ஒண்ணு இல்லை. பதற்றம் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கை தான், நான் யாரையும் பயமுறுத்துறது கிடையாது. ஆனா நீங்க பதற்றம் கொள்ளணும் இல்லையா? எதுக்கு பதற்றம் கொள்றீங்க? ஆல்டர்னேட்டிவ் யோசிங்களே, அப்படி பண்ணலாமே இப்படி பண்ணலாமேங்கிறாங்க. பட் ஆல்டர்னேட்டிவ் எப்படி யோசிக்க முடியும்? ஒரு வீடு எரிஞ்சிட்டு இருக்கு, வீடு எரியுது, வீடு எரியறப்போ அந்த வீடு எரிவதை பற்றி அணைப்பதை பற்றி யோசிக்காமல், இந்த வீடு எரியுதே, இன்னொரு வீடு எங்க கட்டலாம், எங்க இடம் இருக்கு அப்படின்னு எவனாவது யோசிப்பானா? வீடு எரிவதை அணைப்பதற்கான செயல்ல நாம முதல்ல இறங்கணும், அது இன்னும் இறங்காம இருக்கு. சரி, குழந்தையின் பேச்சுக்கு எதுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அறிவியல் அறிஞர்கள் பேசுவதை நீங்கள் கேட்கவில்லை என்பதால் தானே குழந்தையாகிய நான் பேசுகிறேன். நான் சொல்லலையே, முதல்ல உங்களோட மாநாடு சொல்லிச்சு, உங்களோட கான்பரன்ஸ் சொல்லிச்சு, உங்களோட காலநிலை அறிவியலாளர்கள் சொன்னார்கள், அதையே நீங்க கேட்கல. அப்ப இப்ப நான் சொன்ன குழந்தை சொல்லுதுங்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அதைத்தானே நீங்க கேட்டிருக்கணும். அதை கேட்டிருந்தீங்கன்னா நான் வந்திருக்கவே மாட்டேனே. நான் வெறும் தூதுவரேன், ஜஸ்ட் அன் அம்பாசிடர். பல ஆண்டுகளாக அறிவியல் அறிஞர்கள் சொன்னதை தான் சொல்கிறேன். எனக்கு வயது போதாது அப்படிங்கிறாங்க, நீ சின்ன பொண்ணு தானே அப்படிங்கிறாங்க. எஸ், ஐ எம் a small girl. எஸ், அப்கோர்ஸ். யாருமே ஒன்றும் செய்யல, என்னோட எதிர்காலம் ஆபத்தில் இருக்கு, என்ன நடக்கும் தெரியாது, அதனால நான் இதை தொடரணும்னு நினைக்கிறேன், அதனால என்னோட இயக்கங்களில் ஈடுபடுகிறேன் அப்படிங்கிற இந்த பதிவு தன்னோட பொசிஷனை உலகம் ஃபுல்லா அவங்க சொன்னாங்க. இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் செப்டம்பர்
20 அதுல வந்து எனக்கும் ஒரு கனவு இருக்கிறது அப்படிங்கிற தலைப்புல நியூயார்க் சிட்டில நான் சொன்னேன், அந்த அட்லாண்டிக் ஓஷன்ல போட்ல போய் அந்த ஊர் போய் சேர்ந்து அந்த உரை வந்து 2வது உரையா இந்த புக்ல இருக்கு. அந்த 2வது உரையின் தலைப்பு எனக்கும் ஒரு கனவு இருக்கிறது அப்படிங்கிறது. இப்ப ஆரம்பத்துல கனவுகள் காணணும் தான் சொல்றாங்க, எல்லாரும் கனவுகள் காணணும் தான், எல்லாத்துக்கும் கனவுகள் வேணும் அப்படிங்கிறத பத்தி அவங்க சொல்றாங்க. அரசாங்கத்துக்கு என்ன கனவு இருக்க முடியும்? மக்கள் மாண்புடன் வாழ வேண்டும், தன்னுடைய நாட்டு மக்கள் சேஃபா இருக்கணும், அவர்களுடைய வளர்ச்சி நியாயமான போக்குல நல்லா இருக்கணும், அந்த நாட்டு மக்களை காக்கக்கூடிய மாண்புகள் அந்த அரசாங்கத்துக்கான கடமை. இது வந்து அந்த அரசாங்கத்தோட கனவா இருக்கணும். இந்த கனவுல மக்கள் நல்லா வாழ அந்த அரசாங்கங்கள், அந்த நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள், அந்த நாட்டில் உள்ள பெருநிறுவனங்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து சூழலியலுக்கான எதிரான செயல்களில் ஈடுபடணும். மக்களை நீங்கள் உண்மையாக காக்க வேண்டும் எனில் சூழலியல் நெருக்கடியிலிருந்து மக்கள் வெளிவருவதற்கான ஒரு முயற்சியில நீங்க 3 பேரும் சேர்ந்து ஈடுபடணும். அரசியல்வாதிகள், பெருநிறுவனங்கள், அரசாங்கம், இந்த 3 சேர்ந்து ஜனங்களுக்காக இந்த ஒரு விஷயத்துல ஒத்துமையா இருக்கணும். நீங்க 3 பேரும் சேர்ந்து ஜனங்களை கை தூக்கி விடணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த 2019 இந்த 2015 பாரிஸ் உடன்படிக்கையாய் 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம கனவுல இருந்து வெளியே வரக்கூடிய நேரம், யதார்த்தத்துக்கான அறிவியலை எதிர்கொள்ள வேண்டிய நேரம். நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் பேசப்படாத மனித துயரங்களை அறிவியல் பேசிக் கொண்டிருக்கிறது. பசுமை பொருளாதார நடவடிக்கைக்கு எந்த விதமான எதிர்ப்பும் நடவடிக்கையும் இதுவரைக்கும் இல்லை, ஒரு புள்ளி கூட நீங்க வைக்கல. மக்களை இந்த நெருக்கடியை பற்றி அறிய செய்ய வேண்டும், அது முதல்ல செய்யணும். மக்கள் ஆட்டோமேட்டிக்கா தனக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கே, தன்னுடைய அடுத்த ஜெனரேஷன் பாதிக்கப்பட போறாங்களேங்கிறத ஜனங்கிட்ட கொண்டு போகணும். ஒரு அரசியல் கட்சி அவற்றின் திட்டம் ஆகியவை எல்லாவற்றையும் சரி செய்ய முடியாது. தீர்வுகள் உண்டுதான், ஆனால் செயல்படவே ஆரம்பிக்காமல் இருக்கும்போது தீர்வுகளை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? We are having solutions, yes of course, but you have not yet started anything to rectify it. இல்லையா? சரி, கார்பன் வெளியேற்றத்தை நம்ம நாட்டுல தடை பண்ணிட்டு இருக்கோம், வேற ஒரு நாட்டுல போய் பிசினஸ் பண்ணி அங்க கார்பன் வெளியேற்றத்தை அதிகம் பண்ணலாமே அப்படின்னு சில பணக்கார நாடுகள் நினைக்கும். ஒரு வேலைய வெளியே கொண்டு போறது அந்த நாட்டுல பண்ணிக்கலாமே, ஒரு டெவலப்பிங் நேஷன்ல பண்ணலாமே, அண்டர் டெவலப்ட் நேஷன்ல பண்ணலாமே. அப்ப நம்மளோட நாடு நான் காப்பாத்திட்டனே, என்னுடைய நாட்டுல பசுமை வெளியேற்றம் நல்லா இருக்கே, கார்பன் வாயு கரெக்டா இருக்கே அப்படின்னு சொல்றது எப்படி நியாயமா இருக்க முடியும்? உலகம் எல்லாத்துக்கும் பொதுவானது இல்லையா? இந்த பொண்ணு பேசுறாங்க, உலகம் எல்லாத்துக்கும் பொதுவானது இல்லையா? எப்படி எங்கிட்ட இல்ல, நீ அந்த நாடு போனா போட்டும், தனி நாடுகளின் பிரச்சனை அல்ல. வெற்றி தோல்வி, வெற்றி அல்லது தோல்வி, கருப்பு அல்லது வெள்ளை, 0 அல்லது 1, அவ்வளவுதான். இதுல 50% வெற்றி 50% தோல்வி எல்லாம் ஒத்துக்க முடியாது. கார்பன் எமிஷன் 1.5 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கணும் அப்படின்னா அதை எப்படி அடைவதுன்னு சொல்லுது. அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. இங்கதான் அந்த பாரிஸ் காலநிலை ஒப்பந்தம் பத்தி எல்லாம் அவங்க பேசுறாங்க. பேசிட்டு பணக்கார நாடுகள் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க வேண்டும், இதன் காரணமாக அவர்களுடைய அதில் செலவு பண்ணக்கூடிய அதெல்லாம் வந்து வேற ஒரு நாட்டுல வேற மாதிரி அவங்களுடைய வாழ்வாதாரங்களை அதிகப்படுத்தணும், அந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும். இந்த சமயத்துல நாம ஒன்ன பார்க்கணும், இவ்வளவு ஒப்பந்தத்துல மோஸ்ட் ரிச்சஸ்ட் நேஷன் இந்த வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா இந்த 19 சமயத்துல வந்து அந்த ஐபிசிசி குழுல இருந்து பாரிஸ் உடன்படிக்கையில இருந்து வெளியே வந்துடுறாங்க.
ட்ரம்ப் பீரியட்ல நாங்க வந்து இந்த கார்பன் வெளியேற்றத்தை பருவநிலை மாற்றத்தை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் இங்கதையே நாங்க ஏத்துக்கல, நாங்க வெளியே வந்துடுறோம் அப்படின்ட்டு அமெரிக்கா கேம் அவுட். அப்புறம் இப்ப ஜனவரியில ஜோ பிடன் வந்த பிறகு திரும்பியும் அமெரிக்கா ஃபாலோ பண்றோம் அப்படின்ட்டு திரும்பி உள்ள போயிட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல நடந்திருக்கு. உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை கிரெட்டா சொல்றாங்க கடைசியில, உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை சூதாடுவதை போல நீங்கள் செயலாற்றக்கூடாது. உங்களை நமக்கு மகாபாரத கதைக்கு போகுது. திரௌபதியை வச்சுட்டு சூதாடினது, அண்ணன் தம்பிகளை வச்சுட்டு சூதாடினது, ஊரை வச்சுட்டு சூதாடினது. இது போல குழந்தைகளை நீங்கள் ஒரு சூதாடுவதை போல உபயோகிக்க கூடாது. அறிவியலை நம்பி நம் முயற்சிகளை தொடர வேண்டும் அப்படின்ட்டு 4வது உரை, புக்ல 2வது உரை. இது வந்து வாஷிங்டன்ல குளோபல் கிளைமேட்டிக் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒன்று நடக்குது. அந்த ஸ்ட்ரைக்ல போய் இவங்க பொண்ணு பேசுறாங்க. இதுல 150 நாடு பார்ட்டிசிபேட் பண்ணுது. இதன் காரணமாக 150 கண்ட்ரீஸ்ல சைமல்டேனியஸா 4500 லொகேஷன்ஸ்ல இந்த காலநிலை மாற்றத்துக்கான ப்ரொடெஸ்ட் ஆக்ஷன்ஸ் நடக்குது. இது எல்லாமே பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்மால் கேர்ள் who is having big heart. அதனால வந்து உலகம் ஃபுல்லா இதோட தாக்கங்கள் நடக்குது. இப்ப 4 உரை நாம முடிச்சிட்டோம். அடுத்த உரை கடைசி உரை வந்து யுஎன் கவுன்சில்ல அவங்க பேசுற உரை. she is like a fire. இது ஒரு கிட்டத்தட்ட அவங்க வந்து சின்ன பொண்ணு போலவே இல்லை, அந்த அளவு உணர்ச்சி மயமா அந்த பொண்ணு பேசுறாங்க. தலைப்பே பாருங்க, எவ்வளவு தைரியம் உங்களுக்கு, ஹவு டேர் யூ ஆர். தலைப்பு எவ்வளவு தைரியம் உங்களுக்கு. ஒரு பெரும் பேரழிவின் தொடக்கத்தில் இருக்கிறோம், மக்கள் செத்து கொண்டிருக்கார்கள். நீங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? பொருளாதார வளர்ச்சியை பத்தி பேசுறீங்க. போன வருஷம் இப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் இப்படி இருக்கு, இன்னும் 10 ஆண்டுகளில் எவ்வளவு ஆகும்? பொருளாதார வளர்ச்சியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. பணத்தை எப்படி அதிகப்படுத்துவது, எங்க போய் பணத்தை போடுறது, என்ன விதமான பிசினஸ் பண்றது, எப்படி நாட்டினுடைய பணத்தை அதிகப்படுத்துவதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. பொருளாதார வளர்ச்சியை பற்றியும் பணத்தை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன தைரியம் உங்களுக்கு? ஹவு டேர் யூ ஆர். 30 ஆண்டுகளுக்கு மேலாக காலநிலை மாற்றம் குறித்து அறிவியல் துல்லியமான தரவுகளை தருகிறது, ஆதாரங்களை முன்வைக்கிறது. ஆனால் நீங்கள் காது கொடுக்கவே மறுக்கிறீர்கள். யூ ஆர் நாட் அட் ஆல் லிசனிங். லிசன் பண்ணாதான் ஆக்ஷனுக்கு போக முடியும். என்ன தைரியம் உங்களுக்கு? யுஎன் கவுன்சில்ல அவங்க பேசுறாங்க, நமக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு, சின்ன பொண்ணு இப்படி பேசுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எந்த விதமான செயல்பாடுகளிலும் ஈடுபடாத நீங்கள், எந்த விதமான ஒரு கல்லையும் எடுத்து வைக்காத நீங்கள், காது கொடுக்கிறேங்கிறத மட்டும் நான் எப்படி நம்புறது? காது கொடுத்து நீங்க என்ன கேட்டீங்கன்னா போதுமா? நீங்க ஏதாவது பண்ணணும் இல்ல, அது ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? பாரிஸ் உடன்படிக்கை நடந்துச்சு, என்ன பண்ணீங்க நீங்க? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கல. தற்போதைய ஸ்டேட்டஸ்ல நீங்க கார்பன் வெளியேற்றத்தை பாதியாக குறைத்தாலும் அந்த சராசரி வெப்பநிலையை நம்மால அடைய முடியாது. அதோட தொடர் வினைகள் தொடங்கிச்சுன்னா, ரியாக்ஷன்ஸ் ஆச்சுன்னு சொன்னா உங்களால எதுவுமே கட்டுப்படுத்த முடியாது. ஒரு 8 ஆண்டுகள் தான் இந்த கார்பன் எமிஷனை நாம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். கார்பன் பட்ஜெட் அப்படிங்கிறாங்க. அதுல ஒரு 8 ஆண்டுகளுக்கு தான் இந்த எமிஷனை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த லெவல் அதிகமாயிடும், உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, வெளியேற்றவே முடியாது அந்த கார்பன். அப்போ என்ன ஆகும் நிலைமை அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அவங்க முதல்ல சொன்னாப்பதான் 2050 எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குங்கிறதே தெரியாது அப்படிங்கிற சூழ்நிலை தான் வருது.
உங்களை நாங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டோம். எல்லா நாடுகளையும் பார்த்து அவங்க சொல்றாங்க, உங்களை நாங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டோம், தொடங்கிவிட்டோம். அதற்கான கோடு இப்போது இங்கே வரையப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த உரையை அவங்க முடிக்கிறாங்க. இந்த உரையை பத்தி நம்ம 5 உரைகள் தான் அவங்க இதை ஒரு புக்கா போட்டு அந்த புக்கை அதுல கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை கூட ஒரு 8 அனாதை இல்லங்களுக்கு கிடைக்கிற மாதிரிதான் அவங்க ஏற்பாடு பண்ண போறாங்க. எனக்கு எந்த விதமான இதுல லாப நஷ்டமும் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்னன்னு சொன்னா, பாரிஸ் உடன்படிக்கைக்கு முன்னாடி இந்த UN ஆக்ஷன் சம்மிட் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு 2019. அதை மட்டும் நம்ம சொல்லிட்டு பின்னாடி முடிவரைக்கு போயிடலாம். அதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது மட்டும் நாம உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுல அந்த காலநிலை மாற்றத்துக்கான அந்த மாநாட்டுல ஒரு 10 வருடங்களில் அந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் பசுங்குடில் வாயு வெளியேற்றத்தை 45% குறைக்கணும். இப்படி குறைச்சிட்டோம்னா ஒரு 2050 நம்ம நெட் ஜீரோ, அதாவது எமிஷனே இல்லாத ஒரு உலகத்தை நம்ம கொண்டு போயிடலாம். அதை நோக்கிதான் நம்மளோட டார்கெட் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதுக்குரிய பிளான்ஸ் ஒரு நாடும் என்ன பண்ணிக்கிட்டது, 150 நாடுகள் அதுல பங்கு பெறுது. நீங்க இதை ஒரு பிளானோட வாங்க, இதை எப்படி அடையணும் அப்படிங்கறது ஒரு பிளானோட வாங்கன்னு முடிவு பண்றாங்க. என்னென்ன ஆகும்னு சொல்றாங்க. சீ லெவல் ரைசிங், கோரல் ரீஃப்ஸ் டையிங், அந்த ஹெல்த் எஃபெக்ட்ஸ் நிறைய ஆகும், ஃபுட் செக்யூரிட்டி நிறைய வரும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இந்த லெவல்ல சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த 2015 வந்த பாரிஸ் உடன்படிக்கை 4/11/2016 இம்ப்ளிமெண்ட் ஆகுது. நவம்பர் 2016. 5 வருஷத்துல அதோட என்ன சொல்றாங்க, ஒரு 3 வருஷத்துல பை எண்ட் ஆஃப் 2019 or 20ல எல்லா நாடுகளும் 196 பார்ட்டிஸ் பார்ட்டிசிபேட்டட்னு சொல்றாங்க. அவங்க ஒரு பிளானை சொல்லணும். நாம எங்க நாட்டுல நாங்க இந்த லெவலா பண்ணியிருக்கோம். இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா, இந்தியாவில நாம அந்த எலக்ட்ரிக்கல் காரை பத்தி, ஆட்டோமொபைல் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். எந்த அளவு வருங்கிறது உண்மை இல்லை, பட் we have taken the right step. பெட்ரோல் யூஸ் பண்றதுக்கு பதிலாக எலக்ட்ரிக்கல் கார், எலக்ட்ரிக்கல் ஆட்டோமொபைல் யூஸ் பண்ணணுங்கிற ஒரு ஸ்டேஜை நோக்கி நாம போறோம். இது போல எல்லா நாடுகளும் அவங்களோட பிளானை சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. நேஷனலி டிட்டர்மின்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ், என்னென்ன நீங்க பண்ண போறீங்க அந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை தடுக்கிறதுக்காக அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இந்த IPCC அப்படிங்கிற அந்த வருஷம் அவங்க அந்த காலநிலை மாற்றத்துக்கான கேலண்டர் கொடுத்துட்டே இருக்காங்க. அது மட்டும்தான் வருதே தவிர ஆக்ஷன்ஸ் ஒன்றும் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறதுதான் கிரெட்டா சொன்னதோட சாரம். அந்த 2018 புவி வெப்பமயமாதல் 1.5 டிகிரி ஆகணுங்கிற ஒரு சிறப்பு அறிக்கை ரொம்ப முக்கியமானது. நீங்க இன்டர்நெட்ல போனீங்கன்னா அது நல்லா கிடைக்குது. நம்ம முடிக்கிறது நோம் சாம்ஸ்கி அப்படிங்கிற ஒரு US இன்டெலெக்சுவல். அவரு சொன்னதோட ஒரு வார்த்தையோட நான் இந்த உரையை முடிக்கிறேன். முழுமையான பேரழிவை நோக்கி நாம் சென்று கொண்டு இருக்கிறோம் என்பதை அறிவிக்கும் விதமான தலைப்புச் செய்திகளை ஒவ்வொரு செய்தித்தாளும் அன்றாடம் வெளியிட வேண்டும். முழுமையான பேரழிவை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவிக்கும் விதமான தலைப்புச் செய்திகளை ஒவ்வொரு செய்தித்தாளும் அன்றாடம் வெளியிட வேண்டும். இன்னும் 2 தலைமுறைகளில் ஒருங்கிணைந்த மனித சமுதாயம் நீடித்திருக்க போவது இல்லை. இது மக்களின் அறிவில் ஆழமாக பதிவு செய்யப்பட வேண்டும்.
இன்னும் 2 தலைமுறைகளில் ஒருங்கிணைந்த மனித சமுதாயம் நீடித்திருக்க போவதில்லை. இது மக்களின் அறிவில் ஆழமாக பதிவு செய்யப்பட வேண்டும். ஒட்டுமொத்த மனித வரலாற்றில் இது போன்று முன்பு நிகழ்ந்ததில்லை. ஒருங்கிணைந்த மனித சமுதாயம் மேலும் 2 தலைமுறைகளுக்கு தாக்கு பிடிக்குமா என்பது தற்போதைய தலைமுறை எடுக்கும் முடிவில் தான் இருக்கிறது. ஒருங்கிணைந்த மனித சமுதாயம் மேலும் 2 தலைமுறைகளுக்கு தாக்கு பிடிக்குமா என்பது தற்போதைய தலைமுறை எடுக்கும் முடிவில் தான் இருக்கிறது. அந்த முடிவு விரைந்து எடுக்கப்பட வேண்டும். காலம் குறைவாகவே இருக்கிறது. நோம் சோம்ஸ்கி யுஎஸ்ல இருந்து இதை சொல்லியிருக்காரு. இந்த முடிவுரையோட நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஒரு 45-50 நிமிஷம் பேசியிருக்கேன். நூல் சின்ன நூல் தான். அதுல 5 உரைகள் எடுத்து அதுல இருக்கக்கூடிய விஷயங்களையும் கொஞ்சம் எடுத்ததுனால தான் ஒரு 50 நிமிஷம் பேச முடிஞ்சு. பட் இதை இந்தியாவில் எவ்வளவு பேத்துக்கு இது தெரியுது? எந்த அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி விஷயங்களை தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்களா? யாராவது இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. பட் இந்தியாவில் ஃப்ரண்ட்லைன் போல புக்கில் இந்த மாதிரி ஆர்டிகிள்ஸ் வருது. ஆனா எந்த விதமான மக்கள் எண்களும் இதற்காக இல்லை. பட் எவ்வளவு நாள் இதுல இருந்து நம்ம தள்ளி இருப்போங்கிறதும் தெரியல. எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலம் வரும். நமக்கு அடுத்த தலைமுறையை, அதற்கடுத்த தலைமுறையை காக்க வேண்டிய பொறுப்பு நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இருக்கு. அதை வரக்கூடிய அரசாங்கங்கள் எடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் வாய்ப்பு கொடுத்த புக் ரிவ்யூ இணைய குழுவிற்கும் பாட்டாளி படிப்பு வட்டத்திற்கும் என்னுடைய அன்பார்ந்த மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.